ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான டேஸ்டியான பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மில்லியன் ரெசிபீஸ். இப்போது பிரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குல்ல அது, இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுக்கணும். நான் மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போது பாதி கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்மளோட தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பஜ்ஜியில் மாவு ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு கரெக்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால பஜ்ஜி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அடுத்ததாக 3 பல் பூண்டு, அடுத்து ஒரு பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக இருக்க மிளகா, அதனால் நான் 1 எடுத்திருக்கேன். மீடியமான காரமாக இருக்கிறதுனா நீங்கள் 3லேருந்து 4 மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக பிரெட் பஜ்ஜி செய்கிறதுக்காக பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது சாதாரணமாக நமக்கு கடையில் கிடைக்கிற இந்த மில்க் ப்ரெட்டு தான். நீங்கள் எந்த ப்ரெட்டு, வீட் ப்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியை ஒரு டீஸ்பூன் வச்சு இந்த ப்ரெட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்படியேவும் பொரிச்சு எடுக்கலாம், இல்லைனா இதை ஸ்லைஸ் போட்டு அதுக்கப்புறமா மாவில் போட்டும் பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஒன்றா வச்சுட்டு சென்டராக அந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பஜ்ஜி பண்ணும்போது இந்த சட்னி இல்லாமலும் பண்ணலாம், பட் இந்த சட்னி சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ஒரு படி கூடுதலாக நமக்கு கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ப்ரெட் பீஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்ததான் ப்ரெட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீஸ் எல்லாத்தையும் இந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக பஜ்ஜி ரெடி ஆகிடும். இப்போ இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி காலிஃப்ளவர் 65 ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்ல மழை வர டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும்ல. ஸோ இந்த ஈஸியான ரெசிபீஸ்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டேஸ்டியான பிரெட் பஜ்ஜி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மில்லியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.